ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரயில்வே எக்ஸாமில் தேவைப்படுற முக்கியமான டாபிக்ஸ் தான் ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு இருக்கோம். அந்த விதத்தில் இந்த டாபிக் என்னென்னா, கம்ப்யூட்டர் ஜென்ரேஷன்ஸ், அதாவது கம்ப்யூட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது வந்து எந்த காலகட்டத்தில் உருவாக்கப்பட்டது அப்படின்னு கம்ப்யூட்டர் ஜென்ரேஷன்ஸை ஒன் பை ஒன்னாக கொடுத்துருப்பாங்க. இது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. அதாவது ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன், முதலாவது தலைமுறை, அதாவது ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் வந்து எப்போ தயாரிக்கப்பட்டிருக்கு அப்படி அந்த பீரியட் பார்த்தோம்னா 1940லேருந்து 1950 வரையும் இந்த காலகட்டத்துக்கு இடையில் தான் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் வந்து தயாரிக்கப்பட்டிருக்கு. இதில் யூஸ் பண்ண முக்கியமான மெயின் எலக்ட்ரானிக் காம்போனன்ட் என்னதுன்னா வேக்யூம் டியூப். ஸோ வேக்யூம் டியூப் தான் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது செகண்ட் ஜென்ரேஷன். ஸோ செகண்ட் ஜென்ரேஷன் வந்து எந்த காலகட்டத்தில் வந்து உருவாக்கியிருக்காங்கன்னா 1952லேருந்து 1964 இந்த காலகட்டத்துக்கு இடையில் தான் செகண்ட் ஜென்ரேஷன் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. இதில் யூஸ் பண்ண மெயின் எலக்ட்ரானிக் காம்போனன்ட் என்னதுன்னா டிரான்சிஸ்டர். ஃபஸ்ட்டு வந்து வேக்யூம் டியூப்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, அடுத்தது டிரான்சிஸ்டர்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது தேர்ட் ஜென்ரேஷன். தேர்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் வந்து எந்த காலகட்டத்தில் உருவாக்கியிருக்காங்கன்னா 1964லேருந்து 1971 இந்த காலகட்டத்துக்கு இடையில் தான் தேர்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸை வந்து உருவாக்கியிருக்காங்க. இதில் யூஸ் பண்ண மெயின் எலக்ட்ரானிக் காம்போனன்ட் என்னன்னா இன்டகிரேட்டட் சிப்ஸ், அதாவது ஐசி சிப்ஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து தேர்ட் ஜென்ரேஷனில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஃபோர்த்து ஜென்ரேஷன். ஸோ ஃபோர்த்து ஜென்ரேஷனில் எந்த காலகட்டத்தில் உருவாக்கியிருக்காங்கன்னா 1971 அப்புறம் இப்போ வரையும் இருக்கிறது எல்லாமே ஃபோர்த்து ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ்னு சொல்கிறோம். இதில் யூஸ் பண்ண மெயின் எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ் என்னதுன்னா லார்ஜ்லி இன்டகிரேட்டட் சர்க்யூட்ஸ், அதாவது ஐசி சிப்பே பெருசாக இருக்கும், அதான் லார்ஜ்லி இன்டகிரேட்டட் சர்க்யூட்ஸ்னு சொல்கிறோம். அடுத்தது ஃபிஃப்த்து ஜென்னு. ஸோ ஃபிஃப்த்து ஜென்ரேஷன் வந்து இன்னும் வந்து உருவாக்கலை, இதை வந்து ரிசர்ச் கோயிங் ஆன், இன்னும் ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ மெயினாக என்ன பார்க்கணும்னா இந்த மெயின் எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ் இருக்குல்ல, அது எப்படி வந்து எவால்வ் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க, வேக்யூம் டியூப்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்தது என்னது, டிரான்சிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஐசி சிப்ஸு. அடுத்தது ஃபோர்த்தில் வந்து லார்ஜ்லி ஐசி சிப்ஸ், அதாவது லார்ஜ்லி இன்டகிரேட்டட் சர்க்யூட்ஸ், இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பீரியடையும் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஜென் வந்து 1940 to 50, செகண்ட் ஜென் வந்து 1952லேருந்து 64, அதுவே தேர்ட் ஜென் வந்து 1964லேருந்து 71 வரையும், அதுவே ஃபோர்த் ஜென் வந்து 1971 அப்புறம் கண்டுபிடிச்சது எல்லாமே ஃபோர்த் ஜென். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இது ரயில்வே எக்ஸாமுக்கு தேவைப்படுற டாபிக் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.